ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர்க். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ரோஸ் பேக் சாம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேக் சாம்ஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் என்னோடய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் நான் போட்டிருக்கிறேன் நிறைய பேக் சாம்ஸ் ப்ராஜெக்ட். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் காயின் பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர்பாட் கேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் நான் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரோஸுக்கு நீங்கள் சேம் கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணிக்கிறணும். லாக் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான ரோஸ் பேக் சாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் சாம் ஆர் காயின் பவுச் ஆர் ஏர்பாட் பவுச், நம்ம என்ன பர்பஸ், மல்டி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள ப்ராஜெக்டில் நான் எடுத்துருக்கிற 3 கலர்ஸ் என்னென்னா எல்லாமே ஒரு வைலட் ஆர் பர்பிள் ஷேட். ஓகே, ஸோ இந்த டார்க் வைலட் அப்புறம் பர்பிள் கலர். ஓகே, இந்த ஷேட் அப்புறம் இந்த ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளோட பிராண்ட் கங்கா ஒலிவியா பிராண்டில் 100% அக்ரலிக் யான். வெயிட் 3. ஷேட் நம்பர் வேணும்னா உங்களுக்கு இருந்தாங்க. இந்த லாவெண்டர் கலருக்கு இதுதான், இன்னும் லைட் கலர், இதோட ஷேட் நம்பர் இதுதான். ஓகேவா, இதுக்கு என்கிட்ட ஷேட் நம்பர் இல்லை, பட் சேம் டைப் ஆஃப் யான் தான், அக்ரலிக் யான். நீங்கள் காட்டன் யான் எந்த டைப் ஆஃப் யான்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேப் டிஃபர் ஆகவே ஆகாது. இதே மாதிரி தான் உங்களுக்கு ரோஸ் கிடைக்கும். சைஸஸ் வேணால் குட்டியாக இருக்கலாம். நீங்கள் ஹூக் சைஸஸ் பெரிய ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் பெரிய பவுச்சாக கிடைக்கும். சின்ன ஹூக் சைஸ்னால் சின்னதாக கிடைக்கும். அதே மாதிரி தான் யானுமே தின்னான யான் யூஸ் பண்ணிங்கன்னா குட்டியாக கிடைக்கும். திக்கான யான் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய பவுச்சாக கிடைக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 4.0 mm. நெக்ஸ்ட் சிசர்ஸ். நெக்ஸ்ட் யார்ன் நீடில். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். லாஸ்ட்டாக இந்த லீஃபுக்காக நான் லைட் க்ரீன் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்லிப் நாட். க்ராச்செட்டிங் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா நான் பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. க்ராச்செட்டிங் லெசன்ஸ் எல்லாமே. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போடும் போதே நீங்கள் நல்லா லாங் டெயில் விட்டுக்கோங்க. ஏன்னா அதை தான் வச்சு ரோஸில் நம்ம கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லாங் டெயில் விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு. இப்போது செயின் 51. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். 51 செயின் போடணும். ஓகேவா, 51 போடணும். ஓகே, 45 46 47 48 49 50 51. ஓகே, செயின் 51 போட்டாச்சு. இப்போ ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது வி, செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரூஷே. அப்புறம் ஒவ்வொரு செயின்லேயுமே 1 டைம் சிங்கிள் குரூஷே பண்ணணும், எண்டு வரைக்குமே. ஓகேவா, இந்த செயின் வரைக்கும் 1 டைம் சிங்கிள் குரூஷே பண்ணணும். ஸோ இதில் 50 டைம் சிங்கிள் குரூஷே பண்ணணும், ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறதுனால. ஓகேவா, ஸோ ஈச் ஸ்டிச்சஸ் 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஃபவுண்டேஷன் செயின் 51 போட்டிருந்தா உங்களுக்கு இந்த ரவுண்ட் 2 50 செயின்ஸ் வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். ஓகே,
கரெக்டாக 50 இருந்தால் தான் நமக்கு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ 50 வரலைன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் செயின் வந்து அகெயின் போடுங்க. 51, 44 முடிச்சிருக்கிறேன். 45, 46, 47, 48, 49, 50. ஓகே, இப்போ வந்து ஃபவுண்டேஷன் செயினுக்கு அப்புறம் ரவுண்ட் 1ல 50 செயின்ஸ் இருக்கணும். ஓகேவா? 50 சிங்கிள் குரூஷேஸ் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 வந்து செயின் 1. ஓகே, ஒர்க்கை வந்து அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி தானே பண்ணிட்டு வந்தோம் எண்ட் வரைக்கும். ஸோ இதை வந்து அப்படியே ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறணும். ஓகேவா? இது நம்ம போட்ட செயின் 1. ஓகே, இந்த ஸ்டிச் செயின் 1 திருப்பினோடனே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஹூக்லேருந்து கணக்கு பண்ணால் 2 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணணும். 2, 1, 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து 1 டைம் டபுள் குரூஷே, ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ், செயின் 2, 1, 2, சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் டபுள் குரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் இந்த ரவுண்டு 3ல ஃபுல்லாக, சாரி ரவுண்ட் 2 ஃபுல்லாக நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து 1 டைம் டபுள் குரூஷே, செயின் 2, 1 டைம் டபுள் குரூஷே. ஸோ 1 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் 1 டைம் டபுள் குரூஷே, செயின் 2, சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் டபுள் குரூஷே. சாரி, செயின் 2 போடணும். செயின் 1 போட்டிருக்கிறேன், செயின் 2, சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் டபுள் குரூஷே. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண போகிறோம். 1 டைம் டபுள் குரூஷே. ஓகே, டபுள் குரூஷே, செயின் 2, 1, 2, சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் குரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் இருக்கிற வெரி நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த செயினில் ஒர்க் பண்ணுங்கள். 1 டைம் டபுள் குரூஷே, செயின் 2, சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் குரூஷே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு பேட்டர்ன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வி வரும், இங்கே வந்து ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வரும். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே பண்ணிட்டு வந்தேன். எண்டுக்கு வந்துட்டோம். 1 டைம் டபுள் குரூஷே, செயின் 2, சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் டபுள் குரூஷே. நெக்ஸ்ட் இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரூஷே, செயின் 2, 1 டைம் டபுள் குரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2 செயின்ஸ் தான் லெஃப்டாக இருக்கும். லாஸ்ட் செயினில் இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் மட்டும் சிங்கிள் குரூஷே பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து ஒன்லி 1 டைம் சிங்கிள் குரூஷே மட்டும் பண்ணுங்கள் லாஸ்ட் ஸ்டிச்சில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 டைம் டபுள் குரூஷே, செயின் 2, 1 டைம் டபுள் குரூஷே பண்ணீங்க பார்த்தீங்களா? அது எத்தனை டைம்னா 24 டைம்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம பெட்டல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம பெட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம செயின் 2, 1, 2, ரவுண்ட் 3, செயின் 2, ரைட் சைடில் இருக்க அந்த ஒர்க்கை அப்படியே லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஓகே, இப்போ நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோம்னா இந்த செயின் 2 ஸ்பேஸ்லேயும் இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லேயும் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்பேஸை விட்டுருங்க. இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, இன்வெர்டட் ட்ரையாங்கிள் மாதிரி, அதில் வந்து 7 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்டல். ஓகே, 7 டைம்ஸ் டபுள் குரூஷே. 1, 2, 3, 4,
5 6 7. Okay, 7 times double crochet. ஃபஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸில். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் இருக்கும், ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ண போகிறோம்னா 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். நீங்கள் சேம் கலர்லேயே உங்கள் ரோஸ் வேணும்னா இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதே இது கண்டினியூ பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து டார்க் கலரில் 1 2 3 4 பெட்டல் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் லேயர் கலரில் வந்து 1 2 3 4 5 பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்த லேயரில் 1 2 3 4 5. நெக்ஸ்ட் லீஃபுக்கு வந்து 1 2 3 4 5 பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கலரில் இதே மாதிரி இன்னும் 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பெட்டல் இது. இப்போ செகண்ட் பெட்டல் சேம் செயின் 2 ஸ்பேஸில் 7 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும். 1 2 3 4 5 5 6 7 7 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 டைம்ஸ் இதே கலரில் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து கலர்ஸ் எப்படினாலும் மாற்றிக்கலாம். எவ்வளோ பெட்டல்ஸ்னாலும் நீங்கள் 2 கலர்ஸ் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இன்னும் 2 டைம்ஸ் மட்டும் இது ரிப்பீட் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டல் 1 2 பண்ணிட்டேன். அடுத்த 3 4th டைம் பண்ணிட்டேன். 7 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் சிங்கிள் குரோஷே பண்ணணும். சிங்கிள் குரோஷேக்கு யான் இப்படி கிராப் பண்ணி இப்படி இழுத்துக்கோங்க. யான் ஓவர் பண்ணி இதே இதில் பண்ணாதீங்க. பெட்டல் கலர் மாற்றுறீங்க, யான் கலர் மாற்றுறீங்கன்னா இந்த 2 லூப்ஸோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கலர் மாற்றுறீங்களோ அதை இப்படி ஹூக் மேலே வச்சு அதை வந்து கிராப் பண்ணுங்கள். ஓகேவா? சேம் கலர்னால் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த டார்க் வயலட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லைட் கலர் வயலட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சேம் இது தான். பேக் சைடில் டெய்லோடு சேர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம யான் நீடில் வச்சு தைக்காமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் இதை விட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா யான் நீடில் வச்சு ரிமைனிங் யான்ஸை ஹைட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸில் இந்த நியூ கலர் யானில் 7 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, 7 டைம்ஸ் டபுள் குரோஷே. சேம் நெக்ஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலரில் வந்து நான் பெட்டல் 5 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ண போகிறேன். 7 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 டைம் சிங்கிள் குரோஷே அப்படின்னு இன்னும் 4 டைம்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டனால நான் உங்களுக்கு எண்டில் வந்து நெக்ஸ்ட் கலர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போது டார்க் வயலட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பெட்டல்ஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் கலர் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன், கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் சிங்கிள் குரோஷே ஃபுல்லாக முடிக்காமல் இதிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலர் யான் வந்து நான் கிராப் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அப்படியே கண்டினியூவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸில் 6 டைம்ஸ் டபுள் குரோஷே. 7 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, 2 3 பேக் சைடில் இந்த பழைய யான் புது யானோட டெயில் இருக்குல்ல, ரெண்டையுமே சேர்த்து ஒர்க் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். 4 5 6 7. ஓகே, நெக்ஸ்ட் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இந்த கலரில் வந்து 5 பெட்டல்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இன்னும் ஒரு ரவுண்டில் வந்து இந்த பேக் சைடு இந்த யானோட சேர்த்து ஒர்க் பண்ணுங்கள். அப்புறமா இந்த லைட்டு வயலட் கலர் யானை கட் பண்ணிக்கலாம்.
இந்த டெய்லியும் சேர்த்தே ஒர்க் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். நான் இதில் வந்து 5 பெட்டல்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது 5 பெட்டல்ஸ் பண்ணியாச்சு. 1 2 3 4 5. ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த லீஃப் பண்ண போகிறோம். ஓகே. இந்த லீஃப் இந்த லேயரில் வந்து 3 லேயர் பண்ணிவிட்டு நான் லீஃப் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி இதுலேயும் 3 கலர்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ லீஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டோட்டலாக இந்த கலர் 5, இந்த கலர் 5, இது 4. ஸோ 14 டைம்ஸ் பெட்டல்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே என் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ண உடனே ஓகே. இப்போ வந்து நம்ம லீஃப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கிராப் பண்ணியிருக்கோம்ல, பண்ணோடனே செயின் 1 போட்டுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த செயின் 2 ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே செயின் 1. ஓகே. இந்த செயின் 2 ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே செயின் 1. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் just 1 time single crochet, just 1 time single crochet. அடுத்து again இந்த chain 2 spaceல 1 time single crochet, 1 time half double crochet, same spaceல 3 loops இமே எடுக்கணும் half double crochetனா. next same spaceல 1 time double crochet. okay, 1 time single, 1 time half, 1 time double crochet. இப்போ chain 2 1 2 again same spaceல 1 time double crochet, same spaceல 1 time half double crochet, same spaceல 1 time single crochet. next இருக்கிற இந்த triangle spaceல 1 time single crochet. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லீஃப். ஃப்ரெண்ட்ஸ் இதே இது நீங்கள் இன்னும் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 5 டைம்ஸ் லீஃப். ஓகேவா? நான் அகெயின் 1 டைம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே செயின் 1 பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் ஜஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணுங்க. அடுத்து இருக்கிற இந்த செயின் 2ல தான் நம்ம லீஃப் பண்ண போகிறோம். லீஃப் பண்ணுறதுக்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, சேம் ஸ்பேஸில் 1 டைம் half double crochet, சேம் ஸ்பேஸில் 1 டைம் double crochet, chain 2, சேம் ஸ்பேஸில் 1 டைம் again double crochet, சேம் ஸ்பேஸில் half doubles, again லாஸ்ட்டாக சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் single crochet. next triangle spaceல 1 time single crochet. okay, again friends இதை கண்டினியூ பண்ணுங்க. இங்கே 1 time single crochet chain 1, இங்கே 1 time single crochet, இங்கே வந்து இந்த லீஃப் பேட்டர்ன், அதுக்கப்புறம் 1 time single crochet. நான் லாஸ்ட் 1 டைம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 2 பண்ணியாச்சு, இப்போ ரிமைனிங் 3 பண்ணணும். இப்போ வந்து 1 2 3 4 லீஃப் வந்து பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் லீஃப் பண்ண போகிறோம். 5 லீஃப் இருக்கணும் டோட்டலாக. first chain 2 spaceல 1 time single crochet chain 1, next triangle spaceல 1 time single crochet, லாஸ்ட்டாக இருக்கிற இந்த chain 2 space, இதுக்கப்புறம் chain 2 space கிடையாது. இந்த லாஸ்ட்டாக இருக்கிற chain 2ல 1 time single crochet, 1 time half double crochet, 1 time double crochet, chain 2, same spaceல 1 time double crochet, 1 time half double crochet, same spaceல 1 time single crochet. next வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சாரி, இதை முடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்பேஸில் 1 time single crochet. ஓகே, இந்த ஸ்பேஸில் 1 time single crochet. அவ்வளோதான். செயின் 1 பண்ணிவிட்டு கொஞ்சம் டெயில் கட் பண்ணிவிட்டு டெயில் விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க.
ரோஸ் வந்து அசெம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெய்லை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம லீஃப் முடித்தோம் பார்த்தீங்களா அது. நெக்ஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்லேயே லாங் டெயில் இதை வச்சு தான் நம்ம ரோஸை வந்து நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோம் கரெக்டாக பெட்டல்ஸ் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து இதுதான் வந்து கரெக்டான பார்ட். ஓகே, நம்ம பண்ணது. நம்ம வந்து எப்போவுமே ரோஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கரெக்டான பார்ட்டில் வந்து இப்படி ரோல் பண்ணால் கொஞ்சம் சின்னதாக வரும். நம்ம வந்து இது ரோஸ் மட்டும் இல்லை, இது வந்து பவுச்சோட ஃப்ரண்ட் பார்ட்டை பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் சைட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா நமக்கு வந்து எக்ஸ்பேண்டாக ரோஸ் வர்றதுக்காக நம்ம ரிவர்ஸாக நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரோஸை வந்து இப்படி ரிவர்ஸாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். பண்ணும்போதே வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணணும். ஓகேவா? ரொம்ப டைட்டாக பண்ணக்கூடாது. இப்படி ஃப்ளாட்டாக வர மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பேக் சைடில் இப்படி இருக்கிற மாதிரி, ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக. ஓகேவா? வாங்க இப்போ நம்ம தச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போடும்போது லாங் டைல் விட்டுருந்தோம்ல, அந்த இதுதான் இது. ஓகேவா? அதில் வந்து நீடில் கோர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் லாங் டைல் விடலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சேம் கலர் யான் இருக்குல்ல, பேஸ்மெண்ட், அந்த யானில் வந்து இப்படி யான் நீடில் கோர்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் வந்து தச்சிருங்க. ஸ்டிச்சிங் இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். செக்யூராக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா தச்சாச்சு. இதுதான் நம்மளோட பவுச்சோட ஃப்ரண்ட் சைட். வாங்க நம்ம பவுச்சோட பேக் சைட் மட்டும் பண்ணிவிட்டு ரெண்டையுமே நம்ம ஃபஸ்ட் வந்து மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். ஓகே, செயின் 1. இந்த சர்க்கிள்குள்ளே 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5. 1 2 3 4 5. இந்த டெய்லை பிடிச்சி இழுத்தீங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ சர்க்கிள் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ 1 2 3 4 5. இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஃபஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் செயின் 1 ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். செயின் 1. இப்போது நெக்ஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினை விட்டுருங்க. 1 2 3 4 5. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ரவுண்ட் 2 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஃபஸ்ட் டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணோன்னே இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக ஒரு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் யான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் 1 மோர் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 2 பண்ணியாச்சு. 3 4 5 6 7 8 லாஸ்ட்டாக 9 10. 5 டைம்ஸ் பண்ணியிருக்கிறோம். 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே.
ஸோ ரவுண்ட் 5ல 5 ஸ்டிச்சஸ் இருந்துச்சு. ரவுண்ட் 2ல வந்து 1, 2 இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 ஓகே. இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் இருக்க மாதிரி இருக்கும். அது நம்ம போட்ட செயின் 1 தான். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 செயின் 1. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணோன்னே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 1 டைம் பண்ணிவிட்டேன். 4 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. செகண்ட் டைம் பண்ணிட்டேன். தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஃபோர்த் டைம் ஃபஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. லாஸ்ட்டாக ஃபிஃப்த் டைம் ஃபஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ரவுண்ட் 3யோட எண்டில் உங்களுக்கு 15 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா 15 ஸ்டிச்சஸ் இருக்கும். இது வந்து நம்ம போட்ட செயின் 1 ஸ்டிச். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ரவுண்ட் 3 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 4 செயின் 1. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1, 2. தேர்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணிட்டேன். 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1, 2. தேர்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டாக ஃபிஃப்த் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே. இப்போ ரவுண்ட் 4ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 20 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 5 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ செயின் 5 1, 2, 3, 4, 5 செயின் 5 சேம் ஸ்டிச்சிலேயே 1 டைம் டபுள் குரோஷே. ஓகேவா? இந்த செயின் 5 வந்துச்சுல்ல, இந்த சேம் ஸ்டிச்சிலேயே 1 டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் டபுள் குரோஷே. 1 டைம் டபுள் குரோஷே. செயின் 2 1, 2 சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுங்கள். அடுத்த செயினில் 1 டைம் டபுள் குரோஷே. செயின் 2 1 டைம் டபுள் குரோஷே. 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் 1 டைம் பண்ணிட்டேன். 7 டைம்ஸ் டோட்டலாக இந்த வி மாதிரி இருக்கிறது 10 டைம்ஸ் வரும். 1, 2, 3ன்னு வச்சு கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ் வரும். ஓகேவா? நான் எண்டில் காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே. செயின் 2 சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே. ஸோ இந்த மாதிரி வி ஸ்டிச் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கும். நெக்ஸ்ட் செயின் 3 இருக்குது பார்த்தீங்களா? 1, 2, 3 இந்த தேர்ட் ஸ்டிச்சோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே.
இப்போ பேக் சைடோட நம்ம லாஸ்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம், லீஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செயின் 1 செயின் 1 பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. சேம் நம்ம லீஃபுக்கு பண்ணோம்ல, 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 2, அகெயின் சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செயின் 1. இனிமேல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதை ரிப்பீட் பண்ண போகிறோமோ அதை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது நான் 1 டைம் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ரிமைனிங் 3 டைம்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செயின் 1. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செயின் 1. அகெயின் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸில் இந்த லீஃப் பேட்டர்ன் பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் half double, 1 time double crochet, chain 2, 1 time double crochet, 1 time half double crochet, 1 time single crochet. Okay, next the triangle space la 1 time single crochet, chain 1. அடுத்த இந்த chain 2 space la 1 time single crochet, chain 1. Next triangle space la just 1 time மட்டும் single crochet. Next in the chain 2 la again in the leaf இது 1 time single crochet, 1 time half double crochet, 1 time double crochet, chain 2, 1 time double crochet, 1 time half double crochet, 1 time single crochet. Friends, again 1 time மட்டும் repeat பண்ணுங்க. நான் வந்து last time எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். last leaf பண்ண போறோம். 1 time single crochet, chain 1, chain 2 space la 1 time single crochet, chain 1. Again triangle space la 1 time single crochet. Next chain 2 space la leaf பண்ணுங்க. 1 time single crochet, 1 time half, 1 time double crochet, chain 2, 1 time double crochet, 1 time half double crochet, same space la 1 time single crochet. Okay, next ஒரு triangle space இருக்கும். அதில் வந்து 1 time single crochet, chain 1 பண்ணிருங்க. டோட்டலாக கரெக்டாக 5 லீவ்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? 1 டைம் சிங்கிள் crochet, chain 1 பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த chain 2 ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் crochet, chain 15 பண்ணணும். chain 50, 50, 1 2 3 4 49 50. ஓகே, 50 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே செயின் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் விஷ். ஓகேவா? 50 செயின்ஸ் போட்டுட்டு சேம் ஸ்பேஸ்லேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்டிச் இருக்கும். இந்த இடத்துல இங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 1 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பேக் சைட் பார்ட் முடிஞ்சிருச்சு. லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ், அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் சைடில் நம்ம இது லூப் போடணும்ல, அந்த லூப் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் ஸ்டிச்சில் இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல மிடில் பார்ட்டாக பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் செயின் 6 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 6 தான் போடணும்னு இல்லை, நீங்கள் வந்து 5 அப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ அகெயின் சேம் ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் ஒரு சின்ன லூப் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? செயின் 1 போட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இந்த பேக் சைடும் இதில் இருக்க பேக் சைடு ரெண்டையுமே ஒன்றா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லூப்பை இதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கோங்க. இந்த செயின் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது வந்து செயின் 1, இது செயின் 2. செயின் 2 போடும் போது ஸோ இந்த ஸ்டிச்சில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இங்கேயும் அதே மாதிரி செயின் 2 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே செயின் 1, இங்கே செயின் 2. இங்கே வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கார்னர் ஸ்டிச் இன்சர்ட் பண்ணி யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிவிட்டு செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே இங்கே தெரியுது. ஓகே, இந்த பேக் லூப்லேயும் இந்த பக்கம் இருந்து பார்த்தா இது பேக் லூப். ஸோ இந்த 2 பேக் லூப்பையும் சேர்த்து ஜஸ்ட் நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்லிப் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் லூப்பில் இங்கேருந்து இது நெக்ஸ்ட் இங்கே பேக் லூப் 2 பேக் லூப்பையும் சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேக் லூப், இங்கே பேக் லூப். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து எண்டில் காமிக்கிறேன். இந்த கார்னர் வரைக்கும் பண்ணணும். ஓகேவா? இந்த எண்ட்லேயுமே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே பேக் லூப்பை பார்த்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இந்த இடம் மட்டும் ஓப்பனாக விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பேக் லூப்பையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த செயின் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த இதை மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். செயின் 1 போட்டுக்கோங்க. யானை வந்து கட் பண்ணிக்கோங்க லாங் டைல் விட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட க்யூட்டான பியூட்டிஃபுல்லான ரோஸ் ஃப்ளார் ஏர்பாட் பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மெயில் ஐடி ஒரு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நீங்கள் பேக்கில் வந்து டை பண்ணிக்கலாம். ஹேண்ட் பேக்ஸில் இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் பேக்ஸில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். என்ன கலர் ரோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.